பெட்ரோல் பங்க்ல இன்னைக்கு கார் கொண்டு போய் நிறுத்தினேன். ஒரு 40 மீட்டர் தான் இருக்கும் பம்புக்கு போய் சேர்றதுக்கு. ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆச்சு. இத்தனைக்கும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருந்தாங்க. கார் இப்படி வரணும், பைக் இப்படி வரணும், அது வரணும்னு எல்லாம் முறையாக போனோம். இருந்தாலும் என்னன்னா, நாளையிலேருந்து இனிமேல் எதுவுமே கிடைக்காது. இன்றைக்கே நம்ம கம்ப்ளீட்டாக ஃபில்அப் பண்ணி வச்சிடணும். இதில் தான் இனிமேல் அந்த வண்டி வாழ்க்கை பூரா ஓட போகுது அப்படின்ற அளவுக்கு கடன் வாங்கி வந்தெல்லாம் டேங்க் ஃபுல் பண்ணாங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறமா நான் போயிட்டு ஒரு 20-30 மினிட்ஸ்க்கு அப்புறமா திரும்பி அந்த பக்கம் போகும்போது ஃபியூல் ஆயிடுச்சுன்னு போர்டு வச்சுட்டாங்க. அப்போ அந்த பக்கம் போன நிறைய வெஹிக்கிள்ஸ், சில வண்டிகள்லாம் பெட்ரோலே இல்லாமல் கூட நின்று போயிருந்தது. ஷேர் பண்ணி எல்லாருமே போகுமே. ஃபுல் டேங்க் போட்டுட்டு இன்னையோட நம்மக்கிட்ட வசதி இருக்குன்றதுனால நம்ம ஃபுல் டேங்க் போடுவோம். சில பேர் 2 லிட்டர் மட்டும்தான் போட முடியும். அவங்களும் வெளியில் போனோம்ல, அவங்களுக்கும் ஃபேமிலிலாம் இருக்குல்ல. முதல்ல எந்த ஒரு பிரச்சனைகள் வருதுன்னாலும் இமீடியட்டாக போய் தண்ணியை வாங்கிட்டு அந்த சுயநலத்தை கொஞ்சம் தள்ளி வைப்போம், பொதுநலமாக பார்ப்போம். உடனே போய் காய்கறி மொத்தமாக வாங்கி எடுத்துகிட்டு போய் டம்ப் பண்ணிடுறது. ஏன்னா இதோட அந்த டம்ப் பண்ணதோட இன்னொரு எக்ஸ்டெண்ட் ஆகி நமக்கு உண்மையிலேயே கிடைக்கலன்ற ஒரு இது வந்ததுன்னா, அன்னை ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு அப்புறமா இல்லைன்றது இருக்கு இல்லையா. அப்போ அதை யோசித்து இன்னையிலேருந்து நியாயமாக தர்மமாக எல்லாருமே இப்போ ஃபுல் டேங்க் போடுறவன் ஹாஃப் டேங்க் போட்டுட்டு லிமிட்டாக ஓட்டணுன்னா சந்தோஷம் தானே. இன்னொரு ஹாஃப் டேங்க் நிறைய பேர் கிடைக்குமே. நம்ம ஊரில் ஜனத்தொகை ஜாஸ்திங்க. எல்லாம் நமக்கே வந்துடணும்னு நம்ம ஆசைப்படுறது ரொம்ப தவறு. இப்போ இந்த பெட்ரோலுக்காக அங்கே இருக்கிற அந்த ஜனத்துக்கு, ஏன்னா நான் ஒரு 2 வீலரில் ஒரு கர்ப்பிணி பெண், அவர் பெட்ரோல் இல்லை, தள்ளிட்டு போகிறாங்க வண்டி. இங்கே நம்மளதுல வன்மம் ஜாஸ்தியாகி நல்ல விஷயத்துக்கு ஏதாவது பேசினா கூட அதை தப்பாக கமெண்ட்டுகளை போட்டு என்னென்னமோ சம்மந்தம் இல்லாததெல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வந்து 200% இதில் அரசியல் இல்லை. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம யோசிக்கணும். நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணிப்போம். நான் இப்போ என்னாலையும் கடவுளுடைய அனுகிரகத்தில் ஃபுல் டேங்க் போட முடியும். ஆனால் நான் ஃபுல் டேங்க் போடலை. நான் பாதி தான் போட்டேன். நிறைய பேருக்கு போய் பார்க்கறத கட் பண்ணிக்கிறேன், ஃபோன்லேயே பேசிக்கிறேன். இந்த மாதிரி இந்த சின்ன விஷயங்கள்லேயே நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும்னு நினச்சாதாங்க ஜாலியாக சந்தோஷமாக வாழ முடியும். ஒரு வாழ்க்கை மொத்தமாக நம்மளே எல்லாரும் நல்லா இருப்போம். கொஞ்சம் யோசிங்க. ஏதாவது அதிக பிரசங்கத்தனமாக இருந்தால் என்னைய மன்னிச்சிருங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். எல்லாம் சரியாக போயிடும்ன்ற அந்த நம்பிக்கை தான் நமக்கு தேவை. கேஸ் பற்றாக்குறை, ஹோட்டல்ஸில் நிறைய ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கிறது என்ன, உலக நாடுகளில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அதனால் நமக்கு என்ன பிரச்சனைன்றது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிப்போம். ரொம்ப ஜாலியாக எல்லாத்துக்குமே பைக் எடுத்துகிட்டு போகிறது, எல்லாத்துக்குமே கார் எடுத்துகிட்டு போகிறது, அதை கொஞ்சம் லைட்டாக அவாய்ட் பண்ணிப்போம். ஃபோன்லேயே பேசி தீர்த்துற முடியும்னா அதுலேயே தீர்த்துருவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா வீடியோ காலில் போவோம். அப்படி இருந்ததுன்னா நான் ஏன் இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயங்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்படிலாம் நம்ம மிச்சப்படுத்தணும்னா எல்லாருக்குமே பெட்ரோல் டீசல் கிடைக்கும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு போயிட்டு ரிட்டர்ன் போகும்போது அந்த பொண்ணை உட்கார வச்சு அவங்க ஹஸ்பண்ட் வண்டியை தள்ளுறாரு. இதெல்லாம் சாதாரண ஒருத்தர் சொன்னார்னா அதை ஏற்றுப்பாங்க. ஒரு சினிமா நடிகர் சொல்லும் போது மிகைப்படுத்தலாக சொல்கிறாருன்னு இருக்கலாம். ஏன்னா என்னால் அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்து அந்த ஆதாரத்தை போட்டு அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. எனக்கு பாவம்னு ஃபீல் பண்ணேன். ஒருவேளை நீங்கள் கமெண்ட்டில் திட்டினாலும் பரவாயில்ல, இதை போட்டுடணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் போட்டுடுறேன். வாழ்க வளமுடன். பெட்ரோல் பங்க்ல இன்னைக்கு கார் கொண்டு போய் நிறுத்தினேன். ஒரு 40 மீட்டர் தான் இருக்கும்
பம்புக்கு போய் சேர்றதுக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆச்சு. இத்தனைக்கும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருந்தாங்க. கார் இப்படி வரணும், பைக் இப்படி வரணும், அது வரணும்னு எல்லாம் முறையாக போனோம். இருந்தாலும் என்னன்னா, நாளையிலேருந்து இனிமேல் எதுவுமே கிடைக்காது. இன்றைக்கே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்அப் பண்ணி வச்சிடணும். இதில் தான் இனிமேல் அந்த வண்டி வாழ்க்கை பூரா ஓட போகுது அப்படின்ற அளவுக்கு கடன் வாங்கி வந்தெல்லாம் டேங்க் ஃபுல் பண்ணாங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறமா நான் போயிட்டு ஒரு 20-30 மினிட்ஸ்க்கு அப்புறமா திரும்பி அந்த பக்கம் போகும்போது ஃபியூல் ஆயிடுச்சுன்னு போர்டு வச்சுட்டாங்க. அப்போ அந்த பக்கம் போன நிறைய வெஹிக்கிள்ஸ், சில வண்டிகள்லாம் பெட்ரோலே இல்லாமல் கூட நின்று போயிருந்தது. ஷேர் பண்ணி எல்லாருமே போகுமே. ஃபுல் டேங்க் போட்டுட்டு இன்னையோட நம்மக்கிட்ட வசதி இருக்குன்றதுனால நம்ம ஃபுல் டேங்க் போடுவோம். சில பேர் 2 லிட்டர் மட்டும்தான் போட முடியும். அவங்களும் வெளியில் போனோம்ல, அவங்களுக்கும் ஃபேமிலிலாம் இருக்குல்ல. முதல்ல எந்த ஒரு பிரச்சனைகள் வருதுன்னாலும் இமீடியட்டாக போய் தண்ணியை வாங்கிட்டு அந்த சுயநலத்தை வந்து கொஞ்சம் தள்ளி வைப்போம், பொதுநலமாக பார்ப்போம். உடனே போய் காய்கறி மொத்தமாக வாங்கி எடுத்துகிட்டு போய் டம்ப் பண்ணிடுறது. ஏன்னா இதோட அந்த டம்ப் பண்ணதோட இன்னொரு எக்ஸ்டெண்ட் ஆகி நமக்கு உண்மையிலேயே கிடைக்கலன்ற ஒரு இது வந்ததுன்னா அன்னை ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு அப்புறமா இல்லைன்றது இருக்கு இல்லையா. அப்போ அதை யோசித்து இன்னையிலேருந்து நியாயமாக தர்மமாக எல்லாருமே இப்போ ஃபுல் டேங்க் போடுறவன் ஹாஃப் டேங்க் போட்டுட்டு லிமிட்டாக ஓட்டணுன்னா சந்தோஷம் தானே. இன்னொரு ஹாஃப் டேங்க் நிறைய பேர் கிடைக்குமே. நம்ம ஊர் ஜனத்தொகை ஜாஸ்திங்க, எல்லாம் நமக்கே வந்துடணும்னு நம்ம ஆசைப்படுறது ரொம்ப தவறு. இப்போ இந்த பெட்ரோலுக்காக அங்கே இருக்கிற அந்த ஜனத்துக்கு, ஏன்னா நான் ஒரு 2 வீலரில் ஒரு கர்ப்பிணி பெண், அவர் பெட்ரோல் இல்லை, தள்ளிட்டு போகிறாங்க வண்டி. இங்கே நம்மளதுல வந்து வன்மம் ஜாஸ்தியாகி நல்ல விஷயத்துக்கு ஏதாவது பேசினா கூட அதை தப்பாக கமெண்ட்டுகளை போட்டு என்னென்னமோ சம்மந்தம் இல்லாததெல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வந்து 200% இதில் அரசியல் இல்லை. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம யோசிக்கணும். நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணிப்போம். நான் இப்போ என்னாலையும் கடவுளுடைய அனுகிரகத்தில் ஃபுல் டேங்க் போட முடியும். ஆனால் நான் ஃபுல் டேங்க் போடலை, நான் பாதி தான் போட்டேன். நிறைய பேருக்கு போய் பார்க்குறத வந்து கட் பண்ணிக்கிறேன், ஃபோன்லேயே பேசிக்கிறேன். இந்த மாதிரி இந்த சின்ன விஷயங்கள்லேயே வந்து நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும்னு நினச்சாதாங்க ஜாலியாக சந்தோஷமாக வாழ முடியும். ஒரு வாழ்க்கை மொத்தமாக நம்மளே எல்லாரும் நல்லா இருப்போம். கொஞ்சம் யோசிங்க. ஏதாவது